ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து வாழ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமி சிரி பார்த்தோம்னா கார்த்தி மேலே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதில் கார்த்திக்கும் என் பொண்ணுக்கு விவாகரத்து பண்ணுறதுக்காக கார்த்தி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறான். அப்படி இருந்தும் என் பொண்ணை அவன் அழைச்சிட்டு போயிட்டான், இதனால அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அதிகாரி அவங்க கார்த்தியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ரேவதியும் பாட்டியும் எவ்வளோ தடுக்கிறாங்க. ஆனாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகவும் இதனால பாட்டி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ, என் கண் முன்னாடியே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, என் பேரனும் பேத்தியும் இப்போ தானே ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் சாம்பிசரி பண்ணிட்டாலே, உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழ ஆரம்பிக்கவும் இப்போ ரேவதி பாட்டி நீங்க அழாதீங்க, மாமாவை எப்படியும் நான் அழைச்சிட்டு வந்துடுவோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்தோம்னா அவங்க நேராக ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் இருக்கவும் அப்ப ரேவதியை பார்த்ததுமே அவங்க அப்படியே சந்தோஷப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப ரேவதி சொல்றாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா, மாமா என்ன தப்பு பண்ணினாருன்னு சொல்லிட்டு அவங்க மேல இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறீங்க, ஏன் நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்க, நான் என் புருஷன் வீட்டுக்கு தானே போனேன், நீங்க உங்களுக்கு உங்க பகைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க இப்படி எல்லாம் பழி சுமத்திட்டீங்களே அப்படிங்கவும் அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அங்க பாரு ரேவதி, இப்பவும் ஒன்றும் ஆகல, நீ மட்டும் ஒரு வார்த்தை என் கூட நீ வார, அந்த கார்த்தி உதறிட்டு வரன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அடுத்த நிமிஷமே நான் அவனை வெளியே விட சொல்றேன், அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நான் வாபஸ் வாங்கிறது அப்படிங்கவும் என்னம்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணிருந்தீங்கன்னா நான் அப்படியே பயந்துகிட்டு மாமாவை பிரிஞ்சு வந்துடும் சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா, அது ஒரு காலமும் நடக்காது, என்னென்னமோ சொல்லி மிரட்டி பார்த்தீங்க, கடைசியில இந்த மாதிரிக்கு வந்துட்டீங்களா, நீங்க எந்த நிலவுக்கு போனாலும் சரிதான், எனக்கு எங்க மாமாவை எப்படி அழைச்சிட்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவும் அப்ப சந்திரகலா சொல்றாங்க, அங்க பாரு, உங்க அம்மாட்ட எல்லாம் நீ போட்டி நீ ஜெயிக்க முடியாது, அதனால நான் சொல்றது கேளு, அந்த கார்த்தி வேண்டான்னு சொல்லிக்கிட்டு உங்க அம்மா கூட பேசாம வந்துடு, அந்த கார்த்தி மேல கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட அக்கா உடனடியா வாபஸ் வாங்கிடும் அப்படிங்கவும் என்ன நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, நீங்க தான் உங்க புருஷன் கூட சேர்ந்து நீங்க வாழாம இப்படி இருந்துட்டு இருக்கிறீங்க, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை இப்படி கெடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அழிஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாதா, நீங்க இப்படி தூண்டி விட்டு தான் எங்க அம்மா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படிங்கவோ பாத்தியாக்கா, உன் முன்னாடியே அவ என்னை பத்தி என்ன பேசுறா பாத்தியாக்கா அப்படிங்கும் போது உடனே அவங்க சாம்பிச்சு சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அந்த கார்த்திகாக இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு எல்லாத்தையும் உதறிட்டு இருக்கிறியா அப்படிங்கும் போது உடனே சந்திரகா சொல்றாங்க, இதெல்லாம் அந்த கார்த்தியோட திட்டம் தான்க்கா, நம்ம பொண்ணை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சது மட்டும் இல்லாம அவளே நம்மளுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டா பாத்தீங்களா, இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் அவன் தாங்க அப்படிங்கும் போது இங்க பாருங்க, இந்த முறை என் புருஷனை பத்தி நீங்க தப்பா பேசுனீங்க, அப்புறம் நடக்க கதையை வேற பார்த்துக்கோங்க, என் புருஷனை எப்படி காப்பாத்துன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்தோம்னா நேரம் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. அப்போ கார்த்தியை பார்த்து அவங்க கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கவும் அப்ப கார்த்தி சொல்றாங்க, ரேவதி நீ கவலைப்படாது அப்படிங்கும் போது அதிகாரி இங்க பாருங்கம்மா, எங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது அப்படிங்கும் போது என்ன சார் என் புருஷன் தப்பு பண்ணுனாருன்னு சொல்லிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கவோ, உங்க அம்மா தான் அவர் மேல இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கவோ, யாருனாலும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அதுக்காக என்னன்னு சொல்லி விசாரிக்காம இப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போவோம். இங்க பாருங்கம்மா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறேன், அதனால பேசாம நீங்க இருந்து கிளம்பிப்போ அப்படிங்கும் போது நான் ஒன்றும் அப்படிலாம் போக முடியாது, என் புருஷனை இப்பவே வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் வெளியே விட முடியாதுமா அப்படிங்கவும், அப்படியா நீங்க வெளியே விடலைன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கும் போது நீ என்னன்னாலும் பண்ணிக்கமா அப்படிங்கவும் அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி அவங்க ஸ்டேஷன் வாசலே உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அதிகாரியும் சாம்பிசிரி சந்திரகலா இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா ரேவதிக்கு ஆதரவா நிறைய பேர் வரவோ அப்ப எல்லாருமே அங்க உட்காந்து ரேவதிக்காக அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிக்கவும் இதனால அதிகாரிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. உடனே சாம்பிசிரியும் சந்திரகலாவும் என்னது ரேவதி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ உடனே அதிகாரி சாம்பிசிரிக்கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நான் சொல்றது கேளுங்க, உங்க பொண்ணே இந்த அளவுக்கு அவ புருஷன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு தெரியுது, அது மட்டும் இல்லாம இந்த கேஸை அவங்க கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க தான் கார்த்தி மேல கொடுத்துருக்கீங்க, கார்த்தி உங்க பொண்ணை தூக்கிட்டு வந்ததா சொல்லிக்கிட்டு இப்படி கொடுத்துருக்கிறீங்க, ஆனா உங்க பொண்ணு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க கொடுத்த பணத்துக்காக தான் நான் இந்த மாதிரிக்கெல்லாம் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அரெஸ்ட் பண்ணேன், உண்மையை சொல்ல போனாக்கி நான் செஞ்சதே தப்பு தான், அதனால சொல்றது கேளுங்க, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லவும் இது மட்டும் இல்லாம இங்க வர போராட்டம் தீவிரமாயிட்டு இருக்குது, இது மேல அதிகாரிகளுக்கு தெரிஞ்சா எனக்கு தாம பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ சந்திரகலாட்ட சாம்பிசர் சொல்றாங்க, என்ன சந்திரா ரேவதி இப்படி பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படிங்கும் போது ஆமாக்கா இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்கவும் அப்போ அதிகாரி சாம்பிசிரியை போட்டு அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்க பாருங்க மேடம், இப்போ நீங்களே இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காட்டாலும் நான் இப்போ விடக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கிறேன், ஏன்னா
கார்த்தி வந்து ரேவதியை இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு வந்ததா சொன்னீங்க. ஆனா ரேவதி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நானே விருப்பப்பட்டு தான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறா. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு பேச்சு தான் எடுபடுமே தவிர உங்க பேச்சு எடுபடாது. அதனால நான் வந்து வேற வழி இல்லை, நான் கார்த்தி வெளிவிட தான் போறேன் அப்படின்னு சொல்லவும், அடுத்தது பார்த்தோம்னா அதிகாரி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரிக்கு போராட்டம் பண்ணாதீங்க, உங்களுடைய கணவர் எப்பவுமே நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கவும், இது கிட்டதுமே ரேவதி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப சாம்பிச்சு சந்திரகலாம் அங்க நின்றுகிட்டு ரொம்பவே எரிச்சலோட இருக்கவும், அடுத்து ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தீங்களா என் புருஷனை எப்படி காப்பாத்திட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து சந்திரகலா, அவன் வந்து சொல்ல பண்ணாக்கி உன் கழுத்துல தாலி கூட கிடையாது, இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்கிறியா, அடுத்தது பாரு என்ன பண்ற பாரு, நீ வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொன்னீங்களே, ஆனா இப்பதான் உன் கழுத்துல தாலியே கிடையாது, அப்படி இருக்கும்போது நீ என்ன உரிமையில இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்ன சுத்தி நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அவர் என் மனசுக்குள்ள இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாம என் கழுத்துல தாலி இல்லைன்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரிலாம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, ஊர் உலகத்துக்கு அவ்வளவு பேருக்கு முன்னாடி தானே என் கழுத்துல தாலியை கட்டினாரு, இப்பவும் அதே மாதிரிக்கு எனக்கு ஆதரவா எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, இவங்க முன்னாடியே இப்போ என் கழுத்துல தாலி ஏறதான் போகுது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சாம்பிச்சுட்டு அப்படியே எதிர்ச்சல் அடைகிறாங்க. இங்க பாரு ரேவதி, நீ தப்புக்கு தப்பு பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்னமா தப்பு பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக வந்திருக்கிற, இது நான் பண்ணின தப்பா இல்ல என் புருஷன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க சுயநலத்துக்காக என்ன பிரிக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறீங்களே, நீங்க பண்றது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது கார்த்தி வந்துருந்தாங்க. வந்ததுமே ரேவதி எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது, இல்ல மாமா இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரிக்கு தான் பதிலடி கொடுக்கணும், நீங்க வந்து என்னுடைய கழுத்துல வந்து தாலி இப்பமே கெட்டி ஆகணும், நீங்க என்னுடைய தாலி நீங்க தானே வச்சிருக்கிறீங்க, இப்பமே என் கழுத்துல தாலியை கட்டுங்க மாமா அப்படிங்கவும், அப்போ பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து நான் சொல்றது கேளு ரேவதி, நீ அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது பாட்டி வந்து ஓடோடி வராங்க. அப்போ மயில் வாகனமும் அவங்க வரவும், உடனே வந்து அவங்க பாட்டி வந்து கார்த்தி வந்துட்டியாயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, பாட்டி நீங்க எதுக்காக அங்கே வந்தீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லையா ஊருக்குள்ள என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்களே, ரேவதி போராட்டம் பண்றா அப்படி இப்படின்னு எனக்கு ரொம்பவே பயமாயி போச்சுயா, அதனாலதான் நான் கிளம்பி வந்துட்டு அப்படிங்கவோ, அப்போ உடனே மயில்வாகன் வந்து சகலம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அப்போ பார்த்தோம்னா சாம்பிஸ்ரு வந்து எல்லாரும் ஒன்று செஞ்சிட்டீங்களா, இங்க பாரு ரேவதி இப்போ என் கூட வரப்போறியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ பாட்டி வந்து சொல்றாங்க, அவ எதுக்காக உன் கூட வரணும், இதனால் வரைக்கும் அவளுக்கு உண்மை தெரிஞ்சா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி என்கிட்ட எல்லாம் வந்து மிரட்டி வச்சிருந்தேன், அதனாலதான் என் பேத்திக்கிட்ட உண்மை சொல்லாம இருந்தேன், ஆனா கடவுளே வந்து அவளுக்கு உண்மை தெரியும்படியுமா பண்ணிட்டாரு, இப்ப அவளுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு என் பேரன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக வந்திருக்கிறா, இப்ப நீ எதுக்காக அப்படி தடுத்து நிறுத்துற, நீ நம்மள என்ன சொன்னாலும் அது எடுப்படாது, என் பேரனும் பேத்தியும் ஒண்ணு சரதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்ப சாம்பிஸ்ரு வந்து உன் பேரனும் நீயும் சேர்ந்து போட்டு திட்டத்துல என் பொண்ணு இப்ப வசமா மாட்டிக்கிட்டு இப்ப அவ என்னன்னா வந்து எங்களையே உதறி தள்ளிட்டு வந்துட்டா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க 2 பேரும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏற்கனவே ஒன்னாலதான் எங்க அம்மாவை பிரிஞ்சு நாங்க கஷ்டப்பட்டோம், இப்ப என் பொண்ணையை நீ பிரிச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாரு நீ தான் தேவையில்லாம இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்கிற, பாவம் ஒரு பக்கம் பழிவு ஒரு பக்கம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிக்கு தான் உங்க அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு நானும் என் கணவரும் காரணமே கிடையாதுன்னு என் பேரை நிரூபிச்சுட்டான், ஆனாலும் வந்து நீ அதை நம்பாம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, ஒரு வேளை நாங்க தான் காரணம்னு சொல்லி குற்ற உணர்ச்சியோட 25 வருஷமா என் பையனை பிரிஞ்சு நாங்க இருந்தோம், ஆனா எப்ப என் பேரை வந்து உண்மையை நிரூபிச்சுட்டானோ அப்பவுமே எங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி போயிடுச்சுது, அதே போலதான் இப்பவும் வந்து என் பேரனும் பெரிய சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், நீ என்ன நினைச்சாலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்போ உடனே ரேவதி வந்து பாட்டி நீங்க எதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, மாமா நீங்க தாலியை கையில வச்சிருக்கீங்களா, என் கழுத்துல கெட்டுங்க மாமா, இப்பவுமே அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லவோ, அப்போ உடனே பாட்டியும் சொல்றாங்க, ஆமா கார்த்தி என் பேத்தி ரேவதி சொல்றது கரெக்டு தான், இப்பவுமே அவ கழுத்துல நீ தாலி கட்டு, அவ கழுத்துல தாலி இல்லாதனால தானே இவங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிருந்தாங்க, இப்பவுமே இங்க எல்லாரும் இருக்கிறாங்களா, இவங்க கண் முன்னாடியே நீ தாலியை கட்டுப்பா அப்படின்னு சொல்லவும், அப்ப பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க கிட்ட இருந்த தாலியை எடுத்து அவங்க ரேவதி கழுத்துல தாலியை கட்டுறாங்க. இதை பார்த்ததுமே சாம்பிசர் சந்திரகலாவும் அப்படியே உச்சக்கட்ட கோவத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க, நம்ம கண் முன்னாடியே இப்படி இந்த பையன் வந்து இப்படி ரேவதி கழுத்துல தாலியை கட்டிட்டானே, எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சோம் அது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்துதான் பார்த்தோம்னா வந்து ரேவதி சொல்றாங்க, என் கழுத்துல தாலி இல்லைன்னு சொல்லி தானே என் புருஷன் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, பாத்தீங்களா நீங்க எனக்கு ஒரு கெட்டது பண்ணினீங்க, ஆனா அதுவே எனக்கு நல்லதாவே முடிஞ்சிருச்சுது, எந்த சூழ்நிலையில என் கணவர் வந்து என் கழுத்துல தாலி கட்ட போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்ப அது நடந்து போச்சுது, இதுக்கு மேல நீங்க எதுவுமே பண்ண முடியாது, இது போறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதுக்கு மேலே நம்ம எதுக்குமா அங்கே நிற்கணும், பாட்டி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் பாட்டியும் அழைச்சிட்டு ரேவதி அவங்க பாட்டுக்கு போகவும், இதை பார்த்துட்டு இருக்க சாம்பிஸ்ரீ நம்மளை இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ சந்திரகா சொல்றாங்க, அக்கா இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிளவியும் அந்த கார்த்தியும் தாங்க, பாத்தியா நம்ம பொண்ணோட மனசை எப்படி மாத்தி வச்சுட்டாங்க பாத்தியாக்கா,
இல்ல நம்ம ரேவதி இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆளே கிடையாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ சாமுண்டி சுரிக்கு இப்ப கார்த்தியும் பாட்டியும் பழி வாங்கி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உச்சக்கட்ட கோவத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்திரகலாட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாரு என் பொண்ணு அவங்க கூட ஒரு நாள் கூட சேர்ந்து வாழக்கூடாது, அதுக்கு நீ என்ன பண்ணனாலும் சரிதான், அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கவோ அக்கா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா சந்திரா, அவ எப்ப இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு போனாலோ அவன் என் ஜென்ம விரோதியாக்கும், அவன் கூட இவ சேர்ந்து வாழக்கூடாது, அதுக்காக நீ என்ன பண்ணாலும் சரிதான் அப்படிங்கவோ உடனே சந்திரகலா நினைக்கிறாங்க இது போருமே, இதை வச்சு நான் என்ன பண்ண பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்தது கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து வாழக்கூடாம இருக்கிறதுக்காக சாமுண்டி சுரி ஒரு வார்த்தை சொன்னதுக்காக சந்திரகலா சிவனாடி கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ண போறாங்க, அதை எப்படி கார்த்தி தவிடுபொடி ஆக்க போறாங்க, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.